ஜாதி தானே, கோட்டா ஜாதி தானேன்னு கேட்குறாங்க. அது என்ன ஜாதியிலே கோட்டா ஜாதி? பஞ்சையா பராரியா சாப்பாடு இல்லாம பட்னியா கடந்து செத்தா கூட இந்த பார்ப்பனர்களை கேட்க ஆள் இல்லைங்க. இந்த உயர் சாதிக்காரர்களை கேட்க ஆளுங்க. பார்ப்பனியம் பிற்படுத்தப்பட்டவன நீ எல்லாம் என் காலில் பிறந்த வேண்டானும், உங்க அம்மா எல்லாம் டேஷ்டானும், நீ எல்லாம் ஒரு அடிமைடானும், நீ எல்லாம் எனக்கு சேவகம் செய்யறதுக்கே பிறந்த வேண்டானும் மீண்டும் மீண்டும் அம்பேத்கரை சாதி குடுவைக்குள் அடைக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை, பார்ப்பனிய கொழுப்புத்தனத்தை நீங்க செய்யக்கூடாது. வணக்கம் தோழர்களே. நம்ம 1008 பிரச்சனையோடு அலைஞ்சிட்டு இருக்கோம். இங்கிட்டு பார்த்தா இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆட்சிக்கு வரணும் மோடி கும்பல் உருட்டிட்டு கிடக்குது. அடிச்சு ஓடவனுன்றதுனால நம்ம கண்குத்தி பாம்பா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இடையில வேற சில்லண்டிமா இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா நமக்கு கடுப்பாகுமா ஆகாதா? சில யூடியூபுக்கு பொழுது போகணும்னு நினைக்கிறதுகளோ என்னமோ தெரியல. நம்ம அக்கா திராவிடியா கஸ்தூரி இருக்கிறாங்கல்ல, அவங்கள கூட்டு உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறோம் பேர்ல இன்னைக்கு பூரா கடுப்பேத்தி விட்டானுங்க. அது என்ன திராவிடியா கஸ்தூரி? இங்க பாருங்க, நான் திட்டலைங்க. அக்கா உருவாக்குன திராவிடர்களுக்கான அடைமொழி தான் திராவிடியா. நீங்க ஜெயம் ரவி இருக்காரு, ஏன் அவருக்கு ஜெயம் ரவின்னு பேர் வந்துச்சு? ஜெயம்ன்ற படத்தில் நடிச்சு வெற்றிகரமா நடிச்சு ஜெயிச்சதுனால ஜெயம் ரவி. அவர் ஜெயிச்சதுனால அந்த படத்தோட பேரே அவர் பேராயிடுச்சு. இன்னொரு இடத்துல பாருங்க, நிழல் ரவி. நிழல் ரவின்னு ஏன் வந்துச்சு? நிழல்கள் படத்தில் நடிச்சு அவர் பெரிய அளவுல ஜெயிச்சதுனால நிழல்கள்ன்றது அவர் பேரோட ஒட்டிக்கிச்சு. இப்ப திராவிட சமூகத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க நம்ம அக்கா கஸ்தூரி, திராவிடியா. அப்ப இந்த ஒரு சொல்ல கொடுத்த கொடை இருக்குல்ல, அந்த கொடையை நம்ம பாராட்டாம இருக்க முடியுமா? அதனால இனிமேல் நம்ம அக்கா கஸ்தூரியா திராவிடியா கஸ்தூரி என்றுதான் சொல்லணும். இவ்வளவு பெரிய கொடையை கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி கடனா திராவிடர்கள் இருக்க கூடாதா? அதனால நான் அக்கா இனிமேல திராவிடியா கஸ்தூரி தான் சொல்லுவேன். ஏன்னா திராவிடர்களை உடைய அடையாள சொல் ஒன்று புதுசா உருவாக்கியிருக்காங்கன்னா அதை நம்ம மதிக்கணும். இப்படியே வாங்க, அந்த மாதிரி கதறி இருக்கிறாங்க. கதர்னதுல சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லா அதை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன கதர்னாங்க? கொலைபாதகர் கோட்டா ஜாதி தானே, கோட்டா ஜாதி தானேன்னு கேட்குறாங்க. அது என்ன ஜாதியிலே கோட்டா ஜாதி? ஓபிசியில கொஞ்சம் ஜாதி இருக்கு, பிசியில கொஞ்சம் ஜாதி இருக்கு, எம்பிசியில கொஞ்சம் ஜாதி இருக்கு, எஸ்டியில ஜாதி இருக்கு, எஸ்சியில ஜாதி இருக்கு. அது என்னங்க கோட்டாவில் ஜாதி? இங்க வரும் வரும். எப்பவுமே இந்த பார்ப்பனியத்துக்கு கொழுப்பு அதிகம். என்ன பண்ணும்? நம்முடைய உரிமைகளை போராடி பெற்றதை எல்லாத்தையுமே கொழுப்பு அடைக்க அதை ஏதாவது ஒரு கேலி சொல்ல வச்சு கேலி பண்ணோம். இந்த இடஒதுக்கீடுன்றது நம்முடைய உரிமைன்னு போராடணுமா, அதை கோட்டான்னு மாத்திட்டு கேலி பண்ணுதுங்களாம். உங்களுக்கு என்னங்க சினிமா இருக்கு, நீங்க பொழைச்சிக்குவீங்க, எங்களுக்கு இந்த கோட்டாவை வச்சுதானே நாங்க அடிச்சு கோட்டையை கட்டணும். அக்கா ஒரு இடத்துல அழுதுட்டாங்க. அந்த கண்ணீரை நம்ம தொடச்சு விட்டுலாமேன்னு தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறேன். பஞ்சையா பராரியா சாப்பாடு இல்லாம பட்னியா கடந்து செத்தா கூட இந்த பார்ப்பனர்களை கேட்க ஆள் இல்லைங்க. இந்த உயர் சாதிக்காரர்களை கேட்க ஆளுங்க. அது என்னது சொல்லுவாங்க, ஓசி பீப்புளை கேட்க ஆரம்பிக்க பார்க்க நாதி இல்லைங்கன்னு அக்கா அழுது இருக்கிறாங்க. எனக்கே அழுக வந்து கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருந்தா பாருங்களேன். நம்ம அக்காவுக்கு புரியும்படி சொல்லணும்ல. அதுல இந்த கேட்பாரற்று கிடக்கிற கும்பல் காலம்பூரா எப்படி இருந்துச்சு தெரியுமா? மன்னர்கள் காலத்துல காலில் விழுந்து அதிகாரத்தோட ஒட்டி நான் பூஜை பண்றேன், நான் புனஸ்காரம் பண்றேன், யாகம் பண்றேன், நான் அறிவுரை சொல்றேன், குருஜியா இருக்கேன்னு பல வழிகள்ல இந்த மன்னரோட ஒட்டிக்கிட்டு சுரண்டி கஞ்சியை குடிச்சிச்சுங்க. வெள்ளக்காரன் வந்த பிறகு விட்டுச்சுங்களா? வெள்ளக்காரனுக்கு காலில் விழுந்து வெள்ளக்காரனுக்கு கையை கட்டி நின்று வெள்ளக்காரனுக்கு அதெல்லாம் பண்ணி அதை சுரண்டி கஞ்சியை குடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிகாரத்துல விடுதலை அடைஞ்ச பிறகு அதிகாரத்தை வைத்திருக்கிற அத்தனை பதவிகளும் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை கிள்ளுக்கிறியா நினைச்சுக்கிட்டு நமக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரிய வகை ஏழைகள் தான் இவங்க சொல்ற பஞ்சையா பராரியா கஞ்சிக்கு இல்லாம இருக்கிறவங்க. அதுலயும் இந்த அரிய வகை ஏழைகளுக்கு போராடி 10% இடபிள்யூஎஸ் வரை வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடபிள்யூஎஸ் இந்த பஞ்சையா பராரியா சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறவங்க யார் தெரியுமா? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு, ஒரு 5 ஏக்கர்ல ஒரு நிலம், மாசம் ஒரு 62,000 ரூபாய் சம்பளம், அதாவது வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேல சம்பளம். இது வச்சிருக்கிற ஏழை என்ன பாக்குறீங்க? அவங்க அப்படிதாங்க சொல்றாங்க. நம்ம சோத்துக்கு வழியில 15,000 வாடகை கொடுக்க முடியல, அது வேற விஷயம், அது இங்கிட்டு பேசுவோம். அந்த ஏழைகள், இந்த அரிய வகை ஏழைகளுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு உதவ ஆள் இல்லைன்னு தான் எங்க அக்கா அழுது இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு நம்ம ஆறுதலா இருக்க வேணாமா? அப்ப அரிய வகை ஏழைகள் எவ்வளவு பெரிய ஏழைகள் நம்ம எடுத்துக்க சொல்ல வேணாமா? இந்த ஏழைகள் தான். இந்த ஏழைகள் அடுத்தவன் தட்டுல இருக்கிற சோறையும் புடிங்கி தின்னுட்டு இருக்கு.
காலங்காலமா ஒட்டிக்கிட்டு சுரண்டி பொழைச்சாங்களா? இப்ப 10% இடஒதுக்கீடு கூட காலங்காலமா அடிமைப்பட்ட சமூகத்துக்கிட்ட இருந்து புடுங்கி தின்னுட்டு இருக்கு. அதுலதான் அக்கா வந்து எங்களை எல்லாம் பார்க்க ஆளே இல்லை என்று அழுகிறார்கள். அதுலயும் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாங்க, இந்த ஓபிசிக்கெல்லாம் இடஒதுக்கீடே கொடுக்க கூடாதுங்க. இதுல என்ன தெரியுமாங்க, இந்த பார்ப்பனியும் தெளிவா திட்டமிட்டு சில காய்களை நகர்த்தும். எழுதி வச்சதுல பார்ப்பனியம் பிற்படுத்தப்பட்டவனை நீ எல்லாம் என் காலில் பிறந்த வேண்டான்னு, உங்க அம்மா எல்லாம் டேஷ்டான்னு, நீ எல்லாம் ஒரு அடிமைடான்னு, நீ எல்லாம் எனக்கு சேவகம் செய்யறதுக்கே பிறந்த வேண்டான்னு, புரியுதா? எழுதி வச்சிருப்பான் மனுல, மனு சாத்திரத்தை உட்பட அத்தனை சாஸ்திர சம்பரத்தில் எழுதி வச்சிருப்பான். சூத்திரன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, சூத்திரன் பொண்டாட்டியே கிடையாது, சூத்திரன் பொண்டாட்டியே நம்ம வந்து யார் வேணாலும் வச்சுக்கலாம், பார்ப்பாங்க நினைச்சா சூத்திரன் பொண்டாட்டியே வச்சுக்கலாம், இதெல்லாம் எழுதி வச்சான். இப்ப நேரா வந்து கேட்கும்போது என்ன சொல்றான், நீ எல்லாம் ஆண்ட சாதிப்பே, ஆண்ட சாதி, உன் ஜாதியெல்லாம் மீசியை முறுக்கிட்டு நிக்க வேணாமான்னு இந்த கூமுட்டை கோவணங்கட்ட வக்கத்து போய் வேலை இல்லாம படிப்பு இல்லாம தெருவில் நிக்கிறமே அதுக்கு போராடணும்னு யோசிக்காம இந்த பாப்பான் தூண்டி விட்ட உடனே நாங்கள்லாம் ஆண்ட சாதி தெரியுமா அப்படி மீசை முறுக்கிட்டு அடியா தெரியுது. இதைத்தான் பயன்படுத்தது பார்ப்பனியம். அப்பப்ப ஸ்க்ரூ கொடுத்து நீ எல்லாம் ஆண்ட சாதிப்பா, உனக்கு என்னப்பா கவலை, நீ எல்லாம் ஏக்கர் கணக்கில் சொத்து வச்சிருப்பா உனக்கு, அதைத்தான் அக்கா சொல்றாங்க. எங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்குங்க, நிலக்கலாருங்க, பெரிய பணம். சோ பிற்படுத்தப்பட்டவெல்லாம் பெரும் பணக்காரன்னு உனக்கு யாருக்கா சொன்னது? ஏக்கா போறதுக்கு முன்னாடி மூளையை புளிஞ்சியே, அதுக்கு முன்னாடி 2 வாரத்தை அந்த சுண்டல் பேப்பரை படிச்சுட்டு போயிருக்கணும்ல. இந்த பிஜேபி ஆர்எஸ் சங்க பரிவார் கும்பல் அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜை படிச்சுட்டு இப்படி வந்து உளர்னீங்கன்னா போற வாரங்கெல்லாம் புறணி அடி வாங்குவீங்கக்கா. உங்க நல்லதுக்காக சொல்றேன், பார்த்து அடி வாங்குங்க. அதுல பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்கல்லக்கா, அவன் யாரு தெரியுமா? இன்னைக்கும் சாதியால ஒடுக்கப்பட்டு விளிம்புநிலைக்கு தள்ளப்பட்டு கோவணத்தோட உட்கார்ந்து இருந்தவன எங்க ஒன்று சேர்ந்துருவாங்களோ, ஓபிசி எம்பிசி எஸ்டி எஸ்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ, இவங்களை பிரிச்சே வைக்கணும்னு சாதியை கொண்டு வந்ததே பார்ப்பனியங்கா. அதுக்கு தானே மனு தர்மம் கொண்டு வந்துச்சு. சாதி என்கிற ஒரு சொல்லே தமிழ்ல கிடையாதே, ஜாதிக்கு நிகரான சொல்லும் தமிழ்ல கிடையாதே. அப்ப சாதி எத்தவங்களா தான் நாங்க இருந்தோம், எங்களை சாதிக்குள்ள கொண்டு வந்து திணிச்சு உங்களுக்கு அடியாளா மாத்தினதே நீங்க தானக்கா. அப்ப இப்ப சொல்லுங்கக்கா, அந்த கோட்டா, இப்ப நான் வர்றேன், கொலகார பாதகன் அந்த கோட்டா சாதி தானே. நீங்கல்ல கீழவன்மணி பிரச்சனை பத்தி பேசும்போது தானக்கா, கீழவன்மணியா 44 பேரை கொலை பண்ணாங்க, 19 பெண்கள் 20 குழந்தைங்க, இவங்கெல்லாம் சேர்த்து 44 பேர் செத்தாங்கல்ல, அதை தானக்கா சொல்ல வந்தீங்க. கொன்னவன் யாரு, அவன் சாதியை சொல்லுங்க அப்படின்னீங்கல்ல. கொன்னவன்னா பெரிய நாட்டுக்கு நல்லது செஞ்சவனா? அவன் கொலகார நாயி, அவன் பேரை சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன வெக்கம்? கோபாலகிருஷ்ண நாயுடு தானே அவன் பேரு, அவனை வெட்டி அங்க கொண்டாங்கல்ல, அவனை தானே பேசுறீங்க. அவன் கோட்டால வந்தவனா? அக்கா நாங்க போராடி பெற்றதுக்கு பேரு கோட்டானா உங்க பார்ப்பன கொழுப்ப ஓரமா வைங்க, எங்க கிட்ட பிச்சை எடுத்து நீங்க 10% கோட்டா வச்சிருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த ஆளை நீதிமன்றத்துல வச்சு காப்பாத்தினதெல்லாம் அவாதானே. நீதிமன்றத்துல வச்சு கார்ல வர்றவரு, இத்தனை 1000 ஏக்கர் வச்சிருக்கிறவரு, இவர் போய் வந்து இறங்கி நின்று தீ வச்சிருப்பாரா அப்படின்னு ஒரு வினோதமான தீர்ப்பு சொன்னதெல்லாம் யாரு யாரு? இன்னைக்கு உங்கவா கூட சொம்படிச்சிட்டு இருக்கா வாதான. இது என்ன இடையில வந்து இப்படி சொல்லுகிறீங்க? அப்ப பிற்படுத்தப்பட்ட புறம் கொலகாரனா? நான் கேட்கிறேன், பிற்படுத்தப்பட்ட புறம் கொலகாரனா இல்ல நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கொலகாரன்னு சொல்ல வரையா? என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு முகரையில் அடிச்ச மாதிரி நாங்களும் பதில் சொல்லிடுவோம்க்கா. இன்னைக்கு வரையும் பிற்படுத்தப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்துல 1%, உயர் நீதிமன்றத்திலேயே பிற்படுத்தப்பட்டவர்கள் 2.8%. ஐஐடியிலையும் ஐஐஎம்லையும் கூட பிற்படுத்தப்பட்டவர்கள் வெறும் லீஸ்ட் சதவீதம் தாக்கா இருக்கிறாங்க. அதுவும் ஐஐடியில, நம்ம சென்னை ஐஐடியில அங்க படிச்ச முரளிதர்னு ஒரு பையன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே யாருக்கு வேலை கொடுத்தாங்கன்னு வாங்கும்போது அதிர்ச்சிகரமான செய்தி வந்ததுக்கா. அதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருடைய வேலையும் மொத்தமா புடுங்கி 154 இடமே நிரப்ப வேண்டிய பார்ப்பனங்களை 273 இடங்கள்ல நிரப்பி வச்ச உண்மை வெளிப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சையாச்சுங்க 2019. பிரியா இருந்தீங்கன்னா, பிரியா உட்காந்து பேசுனீங்கன்னா பிரியா போய் படிங்கக்கா, மூளை ஏதாவது வளருமான்னு பார்ப்போம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, மொத்த வேலைகளையும் பார்ப்பனர்கள் தட்டிப்பாங்க. வெளியுறவுத்துறையில் இருக்கிற செக்ரட்டரிஸ் வேலை பார்ப்பனர்கள் வச்சுருப்பாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இதோட சேர்த்து
ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய IAS IPS அங்க இருக்கிற செயலாளர்களை நீங்களே உட்காந்துப்பீங்க. இப்ப நாங்க தட்டு தடுமாறி ஒரு வக்கீலா ஒரு சின்ன செஷன் கோர்ட் நீதிமன்றத்துக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயே வந்தோம்னா எல்லாரும் பணக்காரர்கள், எங்களுக்கு தான் சோத்துக்கு வழி இல்லாம அழுகணும், பொருளாதார அடிப்படையில் உருட்டுவீங்க. அசிங்கமா இருக்குக்கா. அதோட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று டாக்டர் அம்பேத்கரே சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களே, இது அயோக்கியத்தனம். அம்பேத்கர் மேல கேடுகட்டத்தனமா நீங்க ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அம்பேத்கர் யார் தெரியுமா? வெள்ளக்காரன் பீரியட்லயே தலித்துகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் ஓரளவுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு. ஆனா பிற்படுத்தப்பட்டவர்கள் கிடைக்கல. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1951 நம்ம ஐயா நேருடைய ஆட்சியில பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 27% இடஒதுக்கீட்டையும், அதே மாதிரி இந்த பக்கம் பெண்களுக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய இந்து சட்டத்தையும், அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் மக்களினுடைய பிரச்சனைகளை அவர்கள்தான் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தான் வகித்து வந்த சட்ட அமைச்சர் என்கிற பதவியை செருப்ப கழட்டி வீசிட்டு வந்த மாதிரி வெளியே வந்தவர். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் வெளியே வந்தாரு. இவர் SC STக்காக வெளியே வரல. ஞாபகம் வைங்க. மீண்டும் மீண்டும் அம்பேத்கரை சாதி குடுவைக்குள் அடைக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை, பார்ப்பனிய கொழுப்புத்தனத்தை நீங்க செய்யக்கூடாது. வன்மையா நான் கண்டிக்கிறேன். அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் என்பதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதை நான் தனியா வேணா உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறேன், டீச்சிங் பண்றேன். அப்புறம் போற போக்கில் ஒன்று சொன்னீங்களேக்கா, கம்யூனிசம் தோத்து போச்சா? தோத்து போறது ஆட்சியா இருக்கலாம்க்கா, சித்தாந்தம் ஒருபோதும் தோத்து போகாது. சித்தாந்தம் தங்களை உயிர்ப்போடு வைத்திருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இன்னைக்கு உலக நாடுகள்ல இருக்கிற வலுவான நாடுகள் சீனா, கியூபா, வடகொரியா, வியட்நாம், லாவோஸ் குடியரசு, இதெல்லாம் கம்பீரமான இடதுசாரி கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கிற நாடுகள். அது மட்டும் இல்லைங்க, தென் அமெரிக்கா, கரிபியன் கடல் நாடுகள், இவையிலும் பல நாடுகள் வெறும் 10 ஆண்டுகளுக்குள்ள, இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இதுவரை கம்யூனிஸ்ட் நாடா மாறி இருக்கு. ஒரு 4-5 எடுத்து விடவா? வெனிசுலா, அர்ஜென்டினா, ஈக்குவடாரு, உருகுவே, பொலிவியா, இது மாதிரியான பல நாடுகள் இப்போ கம்யூனிஸ்ட் நாடா தேர்தலில் வென்று மேல வந்திருக்கு. இன்னும் பல நாடுகள்ல ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறது கம்யூனிசம். இன்னொரு பக்கம் வாங்க, அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகள் கூட கம்யூனிஸ்ட் இயக்கங்களை நோக்கி இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. மார்க்ஸ் அவர்களுடைய 200வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட போது அமெரிக்காவில் அதிகமா கொண்டாடியவர்கள் இளைஞர்கள்ன்ற உண்மையை படிச்சா தெரியும். RSS வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தா தெரிய வாய்ப்பில்லை. நிலச்சீர்திருத்தத்தை போற போக்குல கேள்வி பண்ணீங்க எவ்வளவு இருக்கு. நிலச்சீர்திருத்தம் உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கு. இந்தியாவில் சக்சஸ்ஃபுல்லான 3 மாநிலங்கள் நிலச்சீர்திருத்தம் இருக்கு. ஒன்னு மேற்கு வங்காளம், திரிபுரா, கேரளா. நிலச்சீர்திருத்தத்தின் மூலமா, இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே நிலச்சீர்திருத்தம் செய்யப்பட்டது ஜம்மு காஷ்மீர். சரிங்களா? நிலச்சீர்திருத்தத்தின் மூலமாக நிலமற்ற ஏழைகளாக இருந்தவர்கள் தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ்வதற்கான நிலம் உரிமையாளராக மாறி இருந்தார்கள். இதெல்லாம் கத்தி கத்தி கூட சொல்லி அப்புறம் போற போக்கில் ஒரு இன்னும் அடிச்சு விட்டு போனீங்களே, அது என்னங்கக்கா? தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் பட்டியலிருந்து நீக்குங்கன்னு சொன்னோன்னே பிசிஸ் தான் கத்துனாங்க, எங்க இடம் ஒதுக்கிட்டு வந்துடாதீங்கன்னு. கத்துனது காரணம் அது இல்லைக்கா, கொஞ்சம் மூலகையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தேவேந்திர குல வேளாளர்கள் SCல இருந்தாங்கன்னா கூடுதலான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. SCல இருந்து தான் ஐயா கிருஷ்ணசாமியும் அவருடைய மகனும் டாக்டர் படிச்சாங்க. அந்த கோட்டாவில் அவங்க படிச்சு முடிச்சுட்டு, உங்க பாஷையில சொல்றேன், கோட்டாவில் படிச்சு முடிச்சுட்டு திடீர்னு வந்து கோவணம் கட்டிட்டு இருக்கவெல்லாம் கோட்டா வேணான்னு சொன்னா என்ன நியாயம்? அந்த ஊர்ல இன்னும் படிக்காம இப்பதான் தலைமுறை படிச்சு ஏதோ ஒரு வேலையில மேல வந்திருக்கான்றவனுக்கு SCன்றது கூடுதலான பலம் இல்லையா? அதுல வாய்ப்புகள் கூடுதலா கிடைக்கலாம் இல்லையா? அதன் மூலமா அவங்க உள்ள போகலாம் இல்லையா? இந்தியா முழுசும் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவங்களோட அவங்க சண்டை போட்டு என்னைக்கு மேல வருது? எதுக்குங்க அது? இங்க இருந்தா இன்னும் ஒரு படி ஈஸியா மேல போகலாம்ல. அதை விட்டுவிட்டு இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு என்னைக்கு மல்லு கட்டுறது? அது தெளிவா உன்னை புரிஞ்சுக்கா. இந்த வெளியேறதுனால அவமானம் குறைய போறது இல்ல. வெளியேறினதுனால நம்ம பிறந்த ஊர்ல நம்மளை அப்படியே தூக்கி மண்டையில் வைக்க போறது கிடையாது. ஜாதி வெறி பிடிச்சவங்களை தூண்டி வச்சிருக்கிற உங்களை மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு அவன் ஜாதி வெறியத்தான் அலைவான். எந்த சமூகம் நல்லா படிச்சு வேலை வாய்ப்பு அடுத்த சமூகத்தை நோக்கி போகுதோ அதுதான் உரையாடலுக்கான சூழலையே உருவாக்கும். அப்பதான் சாதி குறித்தும் மதம் குறித்தும் பேசுவாங்க. ஏன் நகரங்கள்ல பெரிய அளவுல இது இல்லை அப்படின்னா பொது சமூகத்தோட அவன் உரையாட ஆரம்பிச்சிருக்கான்னு அர்த்தம். ஏன் கிராமங்கள்ல சாதி மத வெறி மண்டி போயிருக்குன்னா அவன் சின்ன வட்டத்துக்குள்ள இயங்குறான்னு அர்த்தம். இந்த சிஸ்டம் கோட்டா எல்லாத்தின் மூலமா அவன் வெளியே வந்துட்டான்னா உழைச்சிக்குவான்னு நாங்க நினைக்கிறோங்க. ஸோ ஏதோ அவங்களுக்கு தான் அறிவு இருக்குன்னு உருட்டுறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும்.
கம்யூனிசத்தை பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. அதே மாதிரி போகிற போக்கில் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏதோ நிலச்சி வந்தாருன்னு சொல்லி அதில் இன்னும் கோவணமத்து போய் ரோட்டில் தெரியுறவனை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. வன்மையாக கண்டிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்து இல்லையேக்கா.